நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல பெந்தெகோஸ்தே நாள் என்று கூறிய ஒரு நாளா இது இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த நாள். நம்ம யாவரோடு கூட இருக்கிறாரு, அவங்க கூடதான் இருக்கிறாரு, அவங்க கூடதான் இருக்கிறாருன்னு இல்ல, எல்லாரும் கூட பரிசுத்த ஆவியார் இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வு இருக்கு. எறும்பு கடித்தால் ஒரு உணர்வு இருக்கு, கிள்ளினால் ஒரு உணர்வு இருக்கு. அது போல நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வு இருக்கு. அது என்ன உணர்வு தெரியுமா? யோவான் 16:8 ஒரு வசனம் இருக்குது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கடிந்து உணர்த்துவார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இது பாவம், இது தவறு, இது செய்யக்கூடாது, இது நீதி அல்ல, இது நியாயம் அல்ல, இது உலகத்துக்குரிய காரியம். இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நாம் செய்தோமானால் இந்த உலகத்துக்குரிய பலவிதமான சிற்றின்ப மயக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்துடுவோம். அதனால இது பண்ணாதீங்க, எது நல்லதோ அது செய்யுங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறவரா இருக்கிறார். அதனால இந்த நாள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டாடுகிற நாள். ஏன்னா நன்மையை செய்த பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் நன்மை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனால ஒருவேளை இப்படிப்பட்ட தருணத்துல இருக்கிற, இன்னும் உணராம இருக்கிற, இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் யாரு உணர்த்துவாருன்னு தெரியல, ஆனா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. அவர் தான் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதை செய்யாதீங்கன்னு உணர்த்துறார், இது பண்ணாதீங்கன்னு உணர்த்துகிறார். வாலிபர் பிள்ளைகள், முதியவர்கள், சிறியவர்கள் என எல்லாருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். மனுஷிகளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, நான் செஞ்சது தவறு, நான் செய்து கொண்டிருக்கிறது தவறு, இதை விட்டு விலகுறேன்னா ஒன்னே ஒண்ணுதான் கேளுங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. அதனால இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை மன்னித்து இயேசுவின் வழியில உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.